ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியா பாமகல உட்கட்சி சண்டை நடந்ததுல, அப்பாவுக்கும் பையனுக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் யாரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா தொண்டர்கள்லாம் கண்டுபிடிச்சுட்டாங்க. பாமக தொண்டர்கள். யாரு அந்த பிளாக் ஷீப்? யார் அந்த சகுனி? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப ஐயா கௌரவ தலைவர் ஜி.கே. மணி. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி.கே. மணி அவர்கள பாமக கட்சியிலேருந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, சமூக வலைதளங்கள்ல ஒரு வகையான போர்கள் என்ன பண்ருக்கு, நிர்வாகிகள் மத்தியில இருக்கு. என்னப்பா காரணம்? ஏது காரணம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜி.கே. மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா, பாமகல தலைவரா இருந்தவரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இளைஞரணி தலைவர் பதவிக்கு வராரு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு ராமதாஸ் ஐயா என்ன பண்றாரு, தன்னுடைய மகனையே பாமக தலைவரா நியமிச்சிரலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்போது, ஜி.கே. மணிக்கு கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. என்னடா இது? நம்ம ஒரு பெரிய தலைவர் பதவியில இருந்தோம். இப்போ இங்க வாரிசு அரசியல்லாம் இல்ல. நான் எப்பவுமே வாரிசு அரசியல கொண்டு வரமாட்டேன். நான் தலைவர் பதவிக்கு வரமாட்டேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஐயா ராமதாஸ் அவர்கள் என்னென்னவோ சொன்னாரே, திடீர்னு தன்னுடைய பையன கொண்டு வராரே, என்ன விஷயமா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவருக்கு மனசு கஷ்டமா தான் இருந்திருக்கும். யாராவது இருக்குமா இல்லையா? ஏன்னா இப்ப தலைவர் பதவியில இருக்கும் பொழுது, திடீர்னு அந்த பதவிக்கு இன்னொருத்தர கொண்டு வரும்போது, அந்த தலைவர் பதவியில இருந்தவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் இருக்க தான் செய்யும். நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம்? ஏன் திடீர்னு இது மாரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கனத்த இதயத்துடன் அவர் என்ன பண்ணாரு, தலைவர் பதவிய அன்புமணிக்கு என்ன பண்ணாரு, விட்டுக் குடுத்தாரு. இருந்தாலும் இந்த அளவுக்கு இவர் தலைவர் பதவியில இருந்தாருப்பா. கட்சியில விசுவாசியா இருந்தாரு. உண்மையா இருந்தாரு. அதனால அவருக்கு என்ன பண்ணோம், அவர ஹானர் பண்ணணுன்றதுனால, நீ கௌரவ தலைவரா இரு அப்படின்ற மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்கள் ஜி.கே. மணி அவர்கள் கிட்ட என்ன பண்ணாரு, இதுமேட்டு இந்த பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் அப்படின்ற மாரி அனௌன்ஸ்மென்ட் பண்ணாரு. இப்படியே போயிருந்ததுங்க. இப்போ இளைஞரணி தலைவர்ல இருந்து அன்புமணி அவர்கள் பாமக தலைவரா மாறிட்டாரு. இப்போ இந்த போஸ்டிங் காலியா இருக்கு. இதுக்கு யார கொண்டு வரலாம் அப்படின்னும்போது, ஜி.கே. மணி அவர்கள் என்ன பண்றாரு, கோரிக்கை வைக்கிறார். என்னதான் நீங்க தலைவர் பதவியில எடுத்துட்டீங்க. சரி ஓகே, இந்த இளைஞரணி பதவி இருக்குல்ல, இதுக்கு என் பையன குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, தமிழ்குமரன் இந்த லைக்கா புரொடக்ஷன் மேனேஜர் இருக்கார்ல, அவர்தான். தமிழ்நாடு இதுவா இருக்கார்ல, அவர்தான். அவருக்கு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, குடுத்தாங்க. சரி அவரு என்ன பண்ணாரு, பொறுப்பை வாங்கிட்டு செயல்பட்டு இருந்தார். இருந்தாலும் லைக்கா புரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து படங்கள், ஏகப்பட்ட படங்கள், அதுவும் பெரிய பெரிய படங்கள், ரஜினி, விஜய் இந்த மாதிரி படங்கள லைக்கா புரொடக்ஷன் என்ன பண்ணுச்சுன்னா, எடுக்க ஆரம்பிச்சது. சோ ஃபுல் ஃபோக்கஸ்டு என்ன பண்ணுச்சுன்னா, தமிழ்குமரன் அவர்களுக்கு சினிமா துறையே தான் சார்ந்து இருந்தது. ஆனா கட்சி பணிகள அவர் கவனம் செலுத்த முடியல. அவருக்கும் ஒரு விதமான மனசு கஷ்டமா இருந்தது. நம்போ இளைஞரணி தலைவர் பதவி வாங்கியிருக்கோம். நம்ம என்ன பண்ணணும், கட்சி பணிகள தானே நம்ம நேரத்த செலவு பண்ணணும். ஆனா அத விட்டுட்டு நம்ம சினிமாலயே செலவு பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு விவகாரம் வரும்போது, தானாகவே என்ன பண்றாரு, இளைஞரணி தலைவர் பதவி ராஜினாமா பண்றாரு தமிழ்குமரன் அவர்கள். இது ஜி.கே. மணிக்கு போகும்போது, ஜி.கே. மணி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு என்ன நினைக்கிறாரு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க பின்னாடி செயல்பட்டது அன்புமணி அவர்கள். நான் வளர்ந்தும் அன்புமணிக்கு பிடிக்கல. என் பையன் வளர்றதும் அன்புமணிக்கு பிடிக்கல. என்னதான் என் பாவம் பண்ணிட்டோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி இருந்தாலும் இந்த இளைஞரணி பதவியில யாருன்னா கொண்டு வரணும். அதுவும் அன்புமணிக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறவங்கள ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் நினைச்சுதான் முகுந்தன் பரசுராமன் என்ன பண்ண, இந்த முகுந்தன் பரசுராமன் யாருன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐயா ராமதாஸ் அவருடைய பேரன் தான். அவங்க மகள் வழி பையன் தான் அவங்களது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அன்புமணி தாய் மாமா ஆகணும். அந்த ரேஞ்சில தான் இருக்கு. உடனே அன்புமணி அவர்களுக்கு கோவம் வருது. என்னடா இது, நம்மளுடைய ஆதரவாளர்களை கொண்டு வரலான்னு பார்த்தா இவர் வாரிசு அரசியல கொண்டு வராருன்னு சொல்லிட்டு பொதுக்குழுல என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் வார்த்தைகள் போர்ல முட்டிக்கினாங்க. ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும். இவரு இப்ப கட்சிக்கு இப்பதான் ஆகுது, 4 மாசம் ஆகுது, இவனுக்கு என்ன தெரியும், இவனை எதுக்கு நீங்க போட்டீங்க, வாரிசுல அப்படியே ஒருத்தர் கொண்டு வாருங்க, எல்லாரும் திட்டுட்டோம், கட்சியை பத்தி குறை சொல்லிட்டோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி பூச்சின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஐயா ராமதாஸ் அவர்கள் ஸ்டாண்டர்டா இருந்தாரு. நான் எடுத்த முடிவு இதுதான்பா, இவர் தான்ப்பா இளைஞரணி செயலாளர், அதுல எந்த இது மாற்று கருத்து இல்ல, ஒத்துழைக்கிறவங்க ஒத்துழைங்க, இல்லா கட்டி விலைக்கு போறவங்க விலைக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனா இந்த நகர்வுகள் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க ஜி.கே. மணி அவர்கள் தான் செயல்பட்டார் அப்படின்ற ஒரு கருத்து பாமக நிர்வாகிகள் மத்தியில உலாவ தொடங்கி இருக்கு. இது மாத்திரம் இல்லாம இப்போ சமீபமா நம்ம ராமதாஸ் அவர்கள் நான் தான் தலைவர், நான் தான் நிறுவனர் அப்படின்ற மாதிரி செய்தி எல்லாம் போட்டார். இதுக்கு பின்னாடியும்
ஜி.கே. மணியோட சகுனி வேலைகள் நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் பாமக நிர்வாகிகள் மத்தியில உலாவிக் கொண்டுதான் இருக்கு. சோ இவரே குழந்தைய கிள்ளி விட்டுருவாராம், இவரே தொட்டில் ஆட்டுவாராம் அப்படின்ற மாதிரி இவரும் பின்னாடி இருந்து என்ன பண்ணுவாராம், காய்கள் எல்லாம் நகர்த்திடுவாராம், சண்டைக்கு உண்டான காய்களை. அதுக்கப்புறம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த போறேன், நான் ஐயா ராமதாஸ் கிட்ட பேசினேன், அன்புமணி கிட்ட பேசினேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர பண்ண இதெல்லாம் என்னங்க கூத்தா இருக்கு அப்படின்னு பாமக நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, நிறைய பேர் பேசுறாங்க. குறிப்பா அன்புமணியுடைய ஆதரவாளர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஐயா ஜி.கே. மணி அவர்கள் பதவியிலிருந்து விலகணும், அவர் கட்சியை விட்டு தூக்குங்க, அவரை கட்சியை விட்டு தூக்குனாங்க தாங்க கட்சி உருப்படும், வளரும், அவர் இருக்கிற வரைக்கும் செயல்படவே படாது அப்படின்ற ஒரு கருத்தை ஆணித்தனமா வைக்கிறாங்க. இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன பிளான் போடுறாருன்னா, அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பிளான் போடுறாரு. அன்புமணி அவர்கள் பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் போனோம். இப்போ என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னா, ஐயா ராமதாஸ் அவர்களும் நினைக்கிறது, அன்புமணி அவர்களும் நினைக்கிறது வந்து 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. அதாவது அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. நீங்க பாஜக கூட போய் சேர்ந்தா என்ன, அதிமுக கூட போய் சேர்ந்தா என்ன, எல்லாருமே ஒரே இதுல தானே இருக்க போறீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனா இதன் மத்தியில நம்ம அன்புமணி அவர்கள் இருக்காருல்ல, அவரு இன்னொரு ஐடியா போடுறாராம். என்ன ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3வது அணியை உருவாக்கலாம் தமிழ்நாட்டுல. இப்போ திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள், அதிமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள், இடைப்பற்றில ஒரு சில கட்சிகள்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாரையும் ஒன்று கூட்டி புதுசா ஒரு கூட்டணி அமைக்கலாம். அதுவும் முக்கியமா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புது கணக்கு போடுறதா தகவல் அடிப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவு காத்திருந்தார். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா நைட்டோட நைட்டா அதிமுக வந்து பாஜக கூட கூட்டு சேர்ந்துச்சு. இப்போ இங்க வர முடியாது, அதிமுக கூட்டணி வர முடியாது. ஏன்னா பாஜக வந்து அவங்க வந்து கொள்கை எதிரியா இருக்கிறாங்க, அரசியல் எதிரியா திமுக பக்கமும் போக முடியாது. அப்ப யார நடுநிலைமையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது விஜய் வந்து என்ன பண்றாராம், புது வகையான பிளான் பண்றாரு, 3வது அணியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதன் அடிப்படையில காங்கிரஸ் கட்சியும் பேசியிருக்காராம், விசிக கட்சியும் பேசியிருக்காராம். ஆனா இங்க பாமக என்ன நினைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக பக்கமும் போக முடியாது, ஏன்னா பாஜக வந்துருச்சு. திமுக பக்கமும் போக முடியாது, ஏன்னா அங்க விசிக இருக்கு. சோ விசிகாவே விட்டு கொடுக்காத நிலைமையில டிஎம்கே இருக்கு. சோ அதிமுகவும் போக முடியாம, திமுகவும் போக முடியாம, தாவேகா கூட போயிடலாம் அப்படின்ற ஒரு கணக்குல தான் ஐயா அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு, காய்களை நகர்த்திட்டு வரதா செய்திகள். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள் ஸ்டாண்டர்டா சொல்லிட்டாரு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, தன்னுடைய மகனை எப்படியாச்சும் முதலமைச்சர் ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள இருக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். இங்க போனா டெப்டி சிஎம், துணை முதலமைச்சர் பதவி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதை எண்ணி என்ன பண்றாரா, காய்களை நகர்த்திட்டு வராராம். சோ 3வது அணி உருவாக்க அன்புமணி அவர்கள் நகர்த்திட்டு வராராம். ஆனா ஐயா ஜி.கே. மணி அவர்கள் இல்ல திமுக பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வகையான காய்களை நகர்த்துறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நிர்வாகிகள் மத்தியில இருக்கு. இதுக்கு ஆதாரமா சட்டமன்றத்துல நம்ம ஜி.கே. மணி அவர்கள் திமுகவை புகழ்ந்து பேசுறாரு, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசுறாரு. அப்போ இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறது ரொம்பவே வந்து வாடிக்கையா இருக்கு. சோ இவர் பேச்சிலும் இவர் போக்கிலும் ஒரு வகையான சந்தேகத்தை உருவாக்குது. இவர் திமுக பக்கம் தான் பாமக கொண்டு போக பாக்குறாரு அப்படின்ற ஒரு செய்தி நிர்வாகிகள் மத்தியில அரசல் புரசலா பரவுவதனால இப்போ ஜி.கே. மணி அவர்களை என்ன பண்ணணும், உள்ளவே சேர்க்கக்கூடாது, வெளியே கொண்டு வரணும், அவர் கட்சியை விட்டே தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லாம முகுந்தனையும் தூக்குங்க, அவரும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில். ஏன்னா ஜி.கே. மணி அவர்கள் காய் நகர்த்தி தான் முகுந்தன் வந்தாரு. இந்த முகுந்தன் உள்ள வந்ததுல இருந்து தான் பாமகக்குள்ள பிரச்சனைகள், வெடிப்புகள், பூகம்பங்கள் அதிகமா வந்திருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஜி.கே. மணி அவர்களும் முகுந்தன் அவர்களும். இவங்க 2 பேரும் இல்லாம பாமக இருந்தா சூப்பரா இருக்கும். ஐயாவுக்கும் எந்த பிரச்சனை வராது, அன்புமணிக்கும் எந்த பிரச்சனை வராது, கட்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு நிர்வாகிகள் வந்து என்ன பண்ணாங்க, போர்க்கொடி தூக்கி இருக்காங்களாம், கொந்தளிச்சிருக்காங்களாம் நிர்வாகிகள். என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு வகையான ஒரு பதற்றத்தை தான் ஏற்படுது. ஆனா இருந்தாலும் பாமக அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பேச்சுகள் அடிபட்டு வருது. இது வந்து எப்படி கட்சி நலனுக்கு பாதகமா சாதகமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஐயா ஜி.கே. மணி அவர்கள் பாமக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் மத்தியில் ஒரு போர்க்கொடி தூக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.